தளபதி விஜய் அவர்கள் தற்போது கோட் படப்பிடிப்புல ரொம்பவே பிஸியாக இருக்காரு. இன்னும் 10% படப்பிடிப்பு தான் பேலன்ஸ் இருக்கு அப்படின்ற தகவலுமே வெளியாகி இருக்கு. இதற்கிடையில பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய ரிலீஸுக்கு இன்னும் 1 மாத காலங்கள் தான் இருக்கு. இதற்குள்ளாரையே படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன், படத்துடைய அடுத்தடுத்த அப்டேட்டுகளை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு படக்குழு ரொம்பவே மும்முரமாக ஒர்க் பண்ணிட்டும் இருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா தற்போது கோட் படத்துடைய 3வது பாடல் வெளியாக உள்ளது. பார்க் அப்படின்ற இந்த பாடல் பாத்தீங்கன்னா இன்று மாலை வெளியாக உள்ளதாக தகவல் எல்லாம் வெளியாகி இருக்கு. நேத்து ஈவினிங் கூட இந்த பாடலுடைய ப்ரோமோ வெளியாகி சமூக வலைதளங்கள்ல தற்போது வரைக்குமே வைரல் ஆகிட்டு இருக்கு. இதனடுத்து காலையில இருந்தே ஸ்பார்க் கோட் அப்படின்ற இந்த ஹேஷ்டாக் தான் சோஷியல் மீடியா முழுக்கவே வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, தளபதி விஜய் அவர்களுடைய அடுத்தடுத்த படங்களை பற்றிய அறிவிப்புகள் அவ்வப்போது வந்து கொண்டுதான் இருக்கு. ஆனா தற்போது தளபதி விஜய் அவர்கள் அவருடைய 70வது படம் வரைக்கும் நடிப்பார் அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு. அதாவது அண்மையில தாவேகா கட்சி அப்படின்னு அவருடைய கட்சி பெயர் அறிவித்த தளபதி விஜய் அவர்கள் அதிலேயே தான் கமிட் ஆகி உள்ள படங்களை முடிச்சுட்டு முழுமையாக அரசியல்ல களம் காண உள்ளேன், இனி நான் படங்கள்ல நடிக்க போவதில்லை அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஆனா எந்த படத்தோட நிறுத்த போறேன் அப்படின்றத மென்ஷன் பண்ணல. சோ தற்போது பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் அவருடைய 70வது படம் வரைக்கும் நடிக்க இருக்காரு. இவருடைய 70வது படத்தை இவருடைய ஆசான இயக்குனரான நம்ம அட்லி அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ண இருக்காரு. சோ அதற்கான வேலைகளுமே தற்போது போயிட்டு இருக்காம். சோ அது மட்டும் இல்லாம இது ஒரு ஷார்ட் டைம்ல எடுக்கக்கூடிய படம் அப்படின்றதுனால படத்துடைய பிளான்கள் அனைத்தையுமே முன்கூட்டியே நம்ம அட்லி அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு. சோ இவங்களுடைய காம்போ எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற நம்ம தளபதியை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.